الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. الدروس المهمة மிக முக்கியமான பாடங்கள், முஸ்லிம்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள்ல இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று சூரா அத்-தகாசுர் இதனுடைய விளக்கத்தையும் முதலில் ஓதுகிற முறையையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. இந்த சூறாவை நம்மள நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருப்போம். இதை ஓதும் போது சில இடங்கள்ல கவனமாக ஓதணும். அல்லாஹு தஆலா இந்த அத்தகாதுர் என்று சொன்னா அதிகமாக ஒரு விஷயத்தை அடைகிறத கொண்டு பெருமை அடிக்கிறது. தனக்கு அதிகமாக வேண்டும்னோ அல்ல அதிகமாக தனக்கு இருக்குன்னோ நினைச்சு ஒரு மனிதன் பெருமை அடிக்கிறான் இல்லையா, அதுதான் அத்தகாசுர். அல்லாஹு தஆலா இந்த சூறாவுல மனிதனுடைய பேராசை, அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய முடிவு என்ன என்பதை எல்லாம் சொல்றான். முதலில் இதை எப்படி ஓத வேண்டும்? அல்ஹாகுமுத் தகாசுர். அத்தகாசுர் அப்படின்னு சொல்லக்கூடாது, சீன் மாதிரி. அல்ஹா ஹா அல் ஆ அல் அல் ஹா அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது. அல்ஹாகுமுத் தகாசுர். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அல்ஹாகும் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டீர்கள், உங்களை ஈடுபடுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள், மூழ்கி இருக்கிறீர்கள். இதில அத்தகாசுர் அதிகமாக செல்வத்தை, பதவியை, சொத்துக்களை தேடி அதை அடைந்து கொள்வதில், அதிலே நீங்கள் பெருமை அடித்துக் கொள்வதிலேயே மூழ்கி கிடக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதுதான் முதல் ஆயா. இரண்டாவது ஆயா, இது எதுவரைக்கும் உங்களிடம் இருக்கு அப்படின்னு நம்மை பார்த்து சொல்றோம். மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், இந்த பெருமை அடித்துக் கொண்டு அதிகமான பேராசையோடு நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு இது வேணும் 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 தேடிக்கொண்டிருக்கிற இந்த நிலை எதுவரைக்கும் மனிதனை நீடிக்குது அப்படின்னா, ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபறுகளுக்கு போகும் வரை, நீங்கள் மரணமடைந்து உங்களை தஃபன் செய்து கஃபன் செய்து தஃபன் செய்கின்ற வரை, கபர்களை அடக்கம் செய்கின்ற வரை, உங்களுடைய உயிர் பறிக்கப்படுகின்ற வரை இப்படியே தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் பெருமை அடிப்பதிலும் அதிகமாக பேராசை கொண்டு ஒன்று கிடைத்ததை விட இன்னும் கிடைக்குமா கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருப்பதிலேயே நீங்கள் வாழ்க்கையை கழிக்கிறீர்கள். இதுல ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் என்று அல்லாஹ் சொல்றான். ஹத்தா ஹா ஹத்தா ஹத்தா அத்தா அப்படி சொல்லக்கூடாது. ஹத்தா ஹத்தா ஸுர் ஸா அந்த ஜுர்துமுல் மாதிரி சொல்லக்கூடாது. ஸுர் ஸுர்துமுல் மகாபிர் மகா கா காஃப். அப்போ மகாபிர் சொல்லக்கூடாது. என்ன செய்யறாங்க, சிலர் ஓதும்போது மகாபிர், ஏன்னா எழுதி இருக்கிறத படிச்சிருப்பாங்க, அரபியை தெரியாம மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. அதனால ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் அப்படின்னு சொல்லி இல்லை. அல்லாஹ் சொல்றான் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், மகா காஃப் கா மகாபிர் என்று சொல்றோம். அப்ப மகாபிர் அப்படின்னு சொன்னா கபறுகள், கபரத்தான் மகாபிர். அதாவது நிறைய கபறுகள், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கபர் இருக்குது. அப்ப மனிதர்கள் மொத்தமா அத்தனை பேருக்கு சொல்றாங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கபர்களுக்கு, உங்களுடைய கபருக்கு நீங்க போகும் வரைக்கும் இப்படியே தான்
செல்வத்தை தேடுவதிலே, பெருமை அடிப்பதிலே, அதில் பேராசை கொள்வதிலே மூழ்கி இருக்கிறீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மகனுக்கு, மனிதனுக்கு இருக்கிற ஆசையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவனுக்கு ஒரு வாதி, அதாவது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, மலையிலிருந்து கீழே பார்க்கும்போது ஒரு பெரிய பள்ளம் தெரியுது, அது பள்ளத்தாக்குன்னு சொல்றோமே, அதுல அது முழுக்க தங்கத்தை அவன் அடைந்து கொண்டால் கூட இன்னொரு பள்ளத்தாக்கு, அந்த மாதிரி தங்கம் நிறைந்த பள்ளத்தாக்கு கிடைக்குமா என்று ஆதமுடைய மகன் பேராசை கொள்வான். இதுதான் மனிதனில். அதை அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான், எச்சரிக்கை செய்கிறான். இப்படித்தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு பிறகு கடுமையான எச்சரிக்கை அல்லாஹ் அடுத்த ஆயா, 3வது ஆயா, கல்லா சௌஃப தஅலமூன். இப்படியே நீங்க இருந்தவங்க கல்லா, நடக்காது, நீங்க நினைக்கிறத நடக்காது. இப்படியே இருந்தெல்லாம் நினைச்சீங்கன்னா நடக்காது. சௌஃப தஅலமூன், நீங்கள் மிக சீக்கிரமாக தெரிந்து கொள்வீர்கள், என்ன நடக்க போகுதுன்னு தெரிந்து கொள்வீர்கள். அல்லாஹ்வுடைய கடுமையான எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள் விரைவாக. சௌஃப தஅலமூன், சீக்கிரம் உங்களுக்கு தெரியதான் போகுது. எப்போ வேணாலும் தெரியலாம். ஏன்னா மரணம் எப்போ வேணாலும் வரலாம்ல. எந்த நேரத்திலையும் மரணம் வராம, எந்த நேரத்திலையும் நம்ம கபருக்கு போக வேண்டிய நிலைமை வரலாமே. அல்லாஹ் இதை யாருக்கு எப்படிப்பட்ட எச்சரிக்கை வைக்கிறார்? மொத்த மனிதர்களுக்கு, யாருக்கெல்லாம் இந்த பேராசையோடு இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் எச்சரிக்கை செய்கிறார். கல்லா, இந்த கல்லாங்கிறது கடுமையான அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையான வார்த்தை. குர்ஆன்ல எங்கெல்லாம் கல்லா என்று அல்லாஹ் சொல்றானா, மறுக்கிறான். நீங்க நினைக்கிறது நடக்காது. உங்களுடைய கற்பனை கோட்டைகள் எல்லாம் எந்த நேரத்தில் இடிஞ்சு போயிடலாம். அல்லாஹ் நினைத்தால் எதையும் ஒரு நொடியில மாத்திடுவான். அது அவனுக்கு எளிது, அவனுக்கு முடியும். கல்லா சௌஃப தஅலமூன், இந்த இடத்துல சௌஃப தஅலமூன், தஅலமூன், கல்லா சௌஃப தஅலமூன். அடுத்து 4வது ஆயா, சும்ம என்று அந்த இடத்துல குன்னா செய்யும். ஏன்னா மீமுக்கு மேல ஷத்தா, சும்ம ஃபா. அப்போ சும்மன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் பொதுவாக இந்த சும்மா பல இடங்கள்ல குர்ஆன்ல வரும்போது நம்ம ஓதும் போது என்ன செய்வோம்? தப்பு. சும்மவாங்கிறது தப்பு செய்வோம். அங்க வந்து சும்ம இல்ல, சும்ம, அந்த ஃபா, அலிஃப் பா தா ஃபா. சும்ம கல்லா, திரும்ப சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். 4வது ஆயாவும் அல்லாஹ் தஆலா திரும்ப அதே தான் சொல்றான். சும்ம, இன்னும், பிறகும், அதாவது ஒரே விஷயத்தை திரும்ப சொல்றான். சும்ம, பிறகும், கல்லா சௌஃப தஅலமூன், நீங்கள் மிக சீக்கிரமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறீங்க. உங்களுடைய போக்கு, நீங்க இப்படியே தான் போறீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியத்தான் போகுது. நீங்களே அந்த அறிவை அடையத்தான் போறீங்க. என்ன நடந்துருச்சு தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்றார். ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹி தஆலா ஒரு பெரிய தாபிஈ, அவங்க சஹாபாக்கள்கிட்ட கல்வி படிச்சோம். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன் என்று சொல்லுவதை கொண்டு அச்சுறுத்துவதை ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப அச்சுறுத்தி இருக்கிறான். நமக்கு எச்சரிக்கையும் அச்சுறுத்தலும் அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான்? ஒரு தடவை நேரத்துல இன்னும் அழுத்தமாக திரும்ப சும்ம கல்லா சௌஃப தஅலமூன் என்று அச்சுறுத்துகிறான். இந்த அச்சுறுத்தல் எதை பத்தி? தஃப்சீர்ல இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்த ஆயத்துல அந்த அச்சுறுத்தலுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருது. அல்லாஹ் எதை பத்தி இப்படி அச்சுறுத்தல? சீக்கிரம் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா என்னத்தை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா அடுத்த ஆயம், கல்லா, நடக்காது. என்ன நடக்கும்? லவ் தஅலமூன இல்மல் யகீன், லவ் தஅலமூன், நீங்கள் அறிந்தால், உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இல்மல் யகீன், உறுதியா தெளிவா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிற அறிவோடு ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். இதை ஓதும் போது திரும்ப அதே கல்லா லவ் 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 தஅலமூன, தஅலமூன மேல நம்ம பார்த்த அதே தஅலமூன், தஅலமூன இல்மல் யகீன், அதாவது உறுதிய சந்தேகமே இல்லாம ஒரு விஷயத்தை அறிஞ்சிக்கிறோம் இல்லையா, அதுதான் யகீனோட அறிஞ்சிக்கிறது. அது டவுட்டே வராது. இதுல ஒரு மனிதனுக்கு டவுட்டே வராது. அப்படி ஒன்றை அறிஞ்சுக்குவானா? அப்ப திரும்ப கேள்வி என்ன வருதுன்னா, அந்த அளவுக்கு அச்சுறுத்தப்பட்ட, நமக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிற, நாம் நம்முடைய அறிவுல எந்த சந்தேகம் இல்லாமல் உறுதியாய் ஆமான்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற கேள்வி வருதா? இப்ப அடுத்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா லதரவுன்ன
லதரவுன்னல் ஜஹீம். அது என்னன்னா லதரவுன்னல் ஜஹீம், அல் ஜஹீம்ங்கிற நரகத்தை நிச்சயமாக நீங்கள் உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள். லதா, இது ஓதும் போது லதா ரா, ராவை வந்து மோட்டாவா சொல்லணும். லத 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 ரா, லதரவுன் வா, வாவை சொல்லும்போது உ உன் அப்படின்னு அப்படி சேர்த்துக்கிறோம். அப்போ ஏன்னு கேட்டா அதுக்கு அடுத்த நூன்ல வந்து ஷத்தா இருக்கு. லதரவுன்னல் ஜஹீம், ஜஹீம் ஜஹீம் இல்ல, ஜஹீம் அல்ல, ஜஹீம். அது அழுத்தமா அல்ல அதை சொல்றேன். நிச்சயமாக ல, அந்த லாவே வந்து அரபியில அழுத்தத்துக்காக வரக்கூடிய லா, உறுதிப்படுத்துவதற்காக வரக்கூடிய லா. அப்ப லதரவுன்னல் ஜஹீம், ஜஹீம்ங்கிற அந்த நரகத்தை நிச்சயமா நீங்கள் கண்ணால் பார்ப்பீர்கள். நிச்சயம் நீங்கள் பார்ப்பீர்கள். அதுதான் நீங்க அறிந்து கொள்ள போறோம். இதனுடைய விளைவு எதனால் இந்த நிலைமைன்னா அல்லாஹ் ஆரம்பத்தில் சொல்றானே இல்லையா, அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபிர். அப்படி இந்த பேராசையிலே, இந்த உலகத்தின் மீதான ஆசையில ஒரு மனிதன் மூழ்கி கிடந்து அதிலே வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கானே, கபருக்கு போற வரைக்கும் அவனுக்குள்ள எச்சரிக்கை என்னன்னு கேட்டா, நீ இப்படியே இருக்கிறேன்னா சீக்கிரம் தெரிஞ்சுக்கத்தான் போறேன்னு நல்லா சொன்னானே. அந்த தெரிஞ்சுக்க போறது என்னன்னா, முதல்ல அறிவால் ஒரு விஷயத்தை அவன் கண்ணால பார்க்கறதுக்கு அறிவான். அப்ப அறிவுங்கிறது பல நேரத்துல கண்ணால் பார்ப்பதை கொடுத்த ஒரு மனிதன் பல விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறான் இல்லையா, நம்ப ஆரம்பிக்கிறான் இல்லையா. அப்போ நேரடியா மறுமை நாள்ல நரகவாசியாகக்கூடிய அந்த மனிதன் கண்ணுக்கு நேர நரகத்தை நிச்சயமாக பார்ப்பான். அந்த நரகம் சாதாரண நரகம் இல்ல, அது ஜஹீம்னு அந்த நரகத்துக்கு பேர். நரகத்துல பல வகை உண்டு. அதுல இந்த நரகத்தின் பெயர் என்ன அல்லாஹ் சொல்றான், லதரவுன்னல் ஜஹீம், அல் ஜஹீம்ங்கிற நரகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கும். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், சும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன். இப்ப மேலே சொல்லப்பட்டதுல இன்னும் கூடுதலா அழுத்தத்தை அல்லாஹ் தெளிவை என்று ஏற்படுத்துறான். நீங்க பார்ப்பீர்கள் அல்லாஹ் நமக்கு சொல்றான்ல. பார்ப்பீர்கள் என்ன, கண்ணால் பார்ப்பீர்கள் நான் சொன்னேன், ஆனா நேரடியாக அங்க இல்ல. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், சும்ம பிறகு இன்னும் லதரவுன்னஹா, அந்த நரகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி தெரியுமா, ஐனல் யகீன், உறுதியாக கண்ணாலேயே பார்ப்பீர்கள். அதோ உங்களுக்கு டவுட்டே வராது, அது நரகமா இல்லைன்னா டவுட் வராது. இது நரகமா அப்படின்னு டவுட்டே வராது. ஒருத்தன் அவ்வளவு தெளிவா முதல்ல அறிவு அவனுக்கு ஒரு புத்தியை கொடுக்குது. எப்படின்னா, நீ பார்க்கிறது நரகம். இந்த நரகம் நீ எப்படிப்பட்ட நரகம்னா ஜஹீம்ங்கிற நரகம். நீ என்னவெல்லாம் இந்த உலகத்துல எப்படியெல்லாம் இருந்தியோ அதற்கு உனக்கு தண்டனை கொடுக்க போதே, அந்த தண்டனை கொடுக்க போகிற இடம் இதுதான். இந்த நரகத்தை தான் நீ அடைய போகிற, இங்கேதான் இனி இருக்க போகிற, உனக்கு இதுல தண்டனை இருக்க போகிறது அப்படிங்கிற இனிமேல் உனக்கு ஏதாவது சந்தேகமே வராது அப்படிங்கிற அளவுக்கு மிக உறுதியா அவனுக்கு அறிவு வந்துடும். அதுதான் அல்லாஹ் தஆலா கல்லா சௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين. முதல்ல علم اليقين சொன்னா, இப்ப ஐன் எப்படிப்பட்ட வார்த்தை, ஐனல் யகீன். அல் யகீன்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா ரெண்டு இடத்துல இங்க பயன்படுத்துறாங்க. கவனித்தீங்களா? மேல ஒரு ஆயத்துல பார்த்தோம் இல்மல் யகீன், அது அறிவால் உறுதியா ஒரு விஷயத்தை யகீனோட ஏற்றுக்கொள்றது. அது எப்படி வரும் அப்படின்னா, இங்க ஐனல் யகீன் உலமா இங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இல்மையும் அறிவையும் கண் பார்வையை இங்க இணைக்கிறான் உறுதித்தன்மைக்கு. எப்படின்னா, அங்க ஒரு மனிதன் மறுமையில் நரகத்தை கண்ணால் பார்ப்பான். அப்ப இது ஒரு பெரிய அக்கீதாவுக்கான ஒரு விஷயத்தை நமக்கு உறுதிப்படுத்து. நரகத்தை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான்னா அது படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அதனுடைய சப்தத்தை மனிதன் கேட்பான், அதனுடைய வடிவத்தை பார்ப்பான், அதனுடைய கோரத்தை பார்ப்பான், அந்த நரகத்துடைய இறைச்சலை பார்ப்பான். அந்த நரகத்தை பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். 70,000 சங்கிலிகள் அதற்கு பூட்டப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சங்கிலியும் இழுப்பதற்கு 70,000 மலக்குகள் இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். நஊது பில்லாஹி மின் தாலிக. அதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அப்போ அப்படிப்பட்ட நரகத்தை மனிதன் எதிர்கொள்றானா அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே காரணம் தான், அவனுடைய பேராசை, அவனுடைய ஆசை.
இந்த உலகத்துல கபருக்கு போற வரைக்கும் அவனுடைய தேடல் இந்த உலகத்தையே தேடல் இருந்துச்சுல. இந்த துன்யாவை அவ்வளவு நாட்னா இல்லையா, அதுல எதை வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டான். அவனுடைய தீனை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டான், அவனுடைய நேரத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டான். எதுல வேணா அவன் ஓகே இந்த துன்யா எனக்கு வேணும்னு நான் இதெல்லாம் நான் தியாகம். அவன் தொழுகையை பாழாக்கினான். அந்த வியாபார நேரம் தொழுகையா இல்ல வியாபாரம் இருக்குது விட்டுட்டான். அல்லது நினைத்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிறான். எல்லாத்துக்கும் காசு ஹலால் ஹராம பார்க்கறதே இல்லை. காசுன்னு வந்துட்டா மனிதன் என்ன செய்யறான், ஹலால் ஹராம் பார்க்கறது இல்லை. எனக்கு இது தொழில் அப்படின்னா அப்ப ஏன் அப்படி அந்த தொழில் உன்னை காப்பாத்துமா காப்பாத்தாது. எது வரைக்கும் நீ பண்ண போற, உயிர் இருக்கிற வரைக்கும். அப்ப நீ எங்க போற, கபருக்கு போற. அத ஹத்தா சுர்துமுல் மகாபி, இது எல்லாம் எது வரைக்கும் கேட்டா நீங்கள் உங்கள் கபறுகளை அடையும் வரை, நீங்கள் சந்திக்கும் வரை. அல்லாஹ் தஆலா இங்க ஜியாரத்தை பத்தி சொல்றான். ஜியாரத்துல 2 விதமான ஜியாரத் இருக்குது. ஒண்ணு இறந்தவர்களுக்கு அவருடைய கபறுகளை பார்த்து நாம் சந்திக்கிறது, அதான் ஜியாரத். அந்த ஜியாரத்தின் போது இறந்தவர்களுக்காக நாம துவா செய்யறதும், மரணத்தை நினைவு கூறுறதும், அந்த இறந்தவர்களுக்காக அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்கறதும் தான் நமக்கு சுன்னால இருக்கு. அப்ப ஜியாரத்து நம்ம சொல்றது என்ன, அதுக்காகத்தான் இங்க ஹத்தா ஜுர்துல் மகாபிர், நீங்கள் கபறுகளை ஜியாரத் செய்ய வரேன் அல்லாஹ் தஆலா நாம் மௌத்தா போறத பத்தி ஜியாரத்தை சொல்றேன். அப்ப அந்த ஜியாரத்தை அல்லாஹ் ஏன் நினைவூட்டுறானா, நீ கபருக்கு போற ஜியாரத்தை பத்தி நினைச்சு பாரு. மத்தவங்க கபருக்கு போன பிறகு நீ அவங்க கபரை போய் ஜியாரத் பண்றீல, அதுவே எதுக்கு கேட்ட நீ கபருக்கு போவேங்கிறது தானே. அப்ப நீ இந்த மாதிரி கபர்ல ஒரு நாள் போவேங்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்துல அல்லாஹ் தகாது ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் அப்படின்னு ஜியாரத்தை ஞாபகப்படுத்துறான். அப்ப ஜியாரத்துடைய நோக்கம் மரணத்தை நினைவு கூறுவது. இந்த உலகத்திலிருந்து நாம, இந்த உலகம் நம்ம ஏமாற்றாமல் இருக்கிறத எச்சரிக்காது. அதோட ஏமாற்றம் எங்கன்னு கேட்டா முதல்ல தெரியாது நமக்கு. நம்ம உலகம் நம்ம ஏமாத்திட்டு தெரியாது. அது எப்ப தெரியும், இல்முல் யகீன், இல்முல் யகீன் சொல்றது. அது எப்படி வரும், ஐனுல் யகீன், நேரடியா நரகத்தை பார்த்த பிறகு மனிதன் என்ன பேசுவோம். அப்ப ஏதாவது பேச முடியுமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இதுக்கு அடுத்து சொல்றான், ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. இந்த ஆயத்து தான் கடைசி ஆயா, இந்த சூராவுடைய கடைசி ஆயா. ثُمَّ இன்னும் பிறகு, لَتُسْأَلُنَّ அல்லாஹ் தஆலா மறுமை விசாரணையுடைய மஹ்ஷருடைய மைதானத்துல விசாரணை நேரத்துல, விசாரணை ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்துல, விசாரணை நடக்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனிடம் விசாரணை நடக்குமே, அந்த நேரத்துல நரகத்தை இழுத்து கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கும், விசாரணை நடக்கும். அப்போ விசாரணை முதல்ல எதை பத்தி இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா ثُمَّ لَتُسْأَلُنَّ لَتُسْأَلُنَّ நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள். யௌமஇதின் அந்த நாளில், அந்த மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். எதை பற்றி, அனின் நஈம். நஈம் என்று சொன்னால் நிஅமத்துகள், அருட்கொடைகள். நிஅமா அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்திருக்க எல்லாமே அருட்கொடை தான். உடம்புல இருக்கிற உயிர்ல இருந்து, உடம்புல இருந்து அதுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறதுல இருந்து, இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் அந்த உறுப்பு நல்லபடி செயல்படுறதுல இருந்து, கண்ணுக்கு பார்வை, பேசுறதுக்கு ஆற்றல், பேச்சுத்திறன், காது கேட்குது, காது கேட்க முடியுது, இல்லாட்டி நம்ம செவிட்டுத்தன்மையோடு இருப்போம். பேச முடியுது, இல்லாட்டி ஊமையோடு இருந்திருப்போம். கண் பார்க்க முடியுது, இல்லாட்டி குருட்டுத்தன்மையோடு இருப்போம். கை கால் விளங்காம போகல, விளங்குது. கை செயல்படும், நடக்க முடியுது, உட்கார முடியுது, எழ முடியுது, குனிய முடியுது, ஓட முடியுது, உட்கார முடியுது, தூங்க முடியுது, விழிக்க முடியுது. விழிக்கிறது ஒரு பெரிய நியமத். ஏன்னா வாழ்க்கை அப்பதான் கிடைக்குது. காலை மாலை எல்லாம் நியமத். தங்குற வீடு, உடுத்திருக்கிற ஆடை. ஏன் நாம ஒரு சொட்டு மூத்திரத்தை நம்முடைய உடம்புல இருந்து வெளியேற்றுறது கூட பெரிய நியமத். ஏன்னா சிறுநீர் டாக்டர்கிட்ட போய் கேட்டா, அங்க போய் நின்றா தெரியும் அங்க எத்தனை பேஷண்ட் ஒரு சொட்டு நீர் எனக்கு வரலைங்கிறக்கா வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதுல துடிச்சிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர், சிறுநீரை கிட்னி வேலை செய்யலைங்கிறதுக்காக யாராவது கிட்னி தருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர், அது எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு நிற்கிறவங்க எத்தனை பேர். சுப்ஹானல்லாஹ். அதாவது நமக்கு உடம்புல அல்லாஹ் கொடுத்திருக்க ஆரோக்கியத்தை அறிஞ்சுக்கணும்னா ஹாஸ்பிட்டல்ல போய் வேடிக்கை பார்க்க, கொஞ்சம் ஒதுக்கி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தா போதும். ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டா போதும்.
ஒவ்வொருத்தர் புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா போதும், சுப்ஹானல்லாஹ், ஒருத்தர் தன்னுடைய உடம்புல இருக்க குறைபாடு நினைத்து எனக்கு அல்லாஹ் எவ்வளோ சிறந்த நிலையை கொடுத்துருக்கிறான்னு அவனுக்கு ஏற்கனவே குறைபாடு இருக்கும். அப்புறம் தான் தெரியும் எத்தனை பேர் நம்மை விட மோசமானவங்க இருக்கிறாங்க. அப்ப இதை பற்றி, இந்த ஆரோக்கியத்தை பற்றி, ஆரோக்கியமா இருக்கார் ஒருத்தர், அல்லாஹ் அவருக்கு நேரத்தை கொடுத்திருக்கார். அந்த நேரம் பெரிய நியமத். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் அதிகமானவர்கள் நஷ்டமா இருக்கிறதுல 2 விஷயத்துல தான் அப்படின்னா, மனிதர்கள் நிறைய பேர், உலக மனிதர்கள் 2 விஷயத்துல நஷ்டமடைகிறாங்க. ஒண்ணு ஆரோக்கிய விஷயத்துல, அதை நாசமாக்குறாங்க. 2வது நேரம், அல்லாஹ் கொடுத்திருக்க ஓய்வு, அந்த நேரத்தை நாசமாக்குறாங்க. அப்ப இந்த நியமத்துக்களை பற்றி அல்லாஹ் நாளைக்கு கேட்பான், நீங்க என்ன செய்தீங்க, உங்களுடைய இளமை காலத்தை என்ன செய்தீங்க, நீங்க கற்றுக்கொண்டதை பற்றி என்ன செய்தீங்க, நீங்க எப்படி சம்பாதித்தீங்க, எப்படி செலவழிச்சீங்க. ஏன்னா சம்பாத்தியம் ஒரு நியமத். நமக்கு ஒருத்தருக்கு வியாபாரம் இன்னைக்கு ஆகல, இன்னைக்கு ஒரு வியாபாரம் இல்லைன்னா அவர் இவ்வளவு கவலையா இருக்கு, ஒரு வியாபாரம் நடக்குதுங்க அப்படிங்கிறாரு. அப்ப என்னன்னா வியாபாரம் தான் அவருக்கு சந்தோஷம். சந்தோஷம் தெரியாம வருது, நியமத்தினாலதான் சந்தோஷம் வருது. வியாபாரமே இல்லைன்னா கவலையா இருக்கு, ஏன் வியாபாரம் இல்லை, அல்ல நஷ்டம் வந்துட்டா கவலையா இருக்கு, எங்க நஷ்டம் ஆயிடுச்சுங்க. அப்ப என்ன தெரியுது, அவருக்கு நஷ்டம் இல்லாம லாபங்கள் வரும்போது, இந்த அவருக்கு அவர் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கும் போது அந்த நியமத்தை சந்தோஷப்படுறாரு இல்லையா. அப்ப எல்லாத்துக்கும் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். என்ன செய்யணும் இதை வச்சு? நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய வீடு, நம்முடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் நியமத்து, எல்லாரும் ரிஸ்க். அப்ப இதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா, அவனுக்கு கீழ்ப்படிஞ்சோமா, அவனுக்கு கட்டுப்பட்டோமா, அந்த அன்பின் நபியின் சுன்னாவை பற்றி பிடிச்சோமா, இல்ம கற்றுக்கொண்டோமா, அதை அமல் செய்தோமா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். இப்படி விஷயத்தை சொல்லித்தான் அல்லாஹ் தஆலா இதை ஞாபகம் ஊட்டி நமக்கு எச்சரிக்கை செய்து இந்த சூறாவிலே நமக்கு குறிப்பாக 2 விஷயத்தை அல்லாஹ் தஆலா இதுல ஒன்றிணைச்சிருக்கான். ஒண்ணு, இந்த உலகத்தின் பேராசைனால் வரக்கூடிய விளைவுகள். இன்னொன்னு, உலகத்துல ஒருத்தர் பேராசைல இல்லை, ஆனா அல்லாஹ் அவருக்கு நியமத் பண்ணிருக்கும். ஏன்னா பேராசை கொள்றது வேற, ஆனா அல்லாஹ்வே கொடுக்குறாங்க, கிடைச்சிருதே. கிடைச்ச ஒருத்தருக்கு, அவர் யாரா இருக்கட்டும், ஒரு எவ்வளோ பரம ஏழையா இருக்கட்டும், அவருக்கும் பல நியமத்துல அல்லாஹ் கொடுத்துருவான். அதுல யாருக்கும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கேள்வி உண்டு, எல்லாருக்கும் விசாரணை உண்டு. நிச்சயமா அது நடக்கும். சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அப்போ ஒருத்தர் பேராசை படக்கூடாது. இன்னொரு பக்கம் கொடுக்கப்பட்டதுல போதுமானதா அல்லாஹ்விடம் மனதை ஏற்றுக்கொண்டு போதுமான மனதோடு அதற்கு நன்றி செலுத்தி கொண்டு இந்த உலக வாழ்க்கையை கடந்து போகணும் அப்படிங்கிறதையும் இந்த சூறாவின் மூலம் மிக முக்கியமான படிப்பினையாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதை அமல் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பவர்களாக, நஷ்டவாதிகளாக ஆகிவிடாதவர்களாக ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக